ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா செடியில் 2 3 மொக்கு விட்டுருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுக்குட்டி செடியில் பழமெல்லாம் கொஞ்சம் பெருசாகி பார்த்தீங்கன்னா எல்லாம் பழுக்கறக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் பார்த்துட்டு தக்காளி காட்டில் சரி ஒரு வாட்டி தக்காளி வேணும்னு கேட்டாங்கன்ட்டு தக்காளி உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் தக்காளி உரிச்சிட்டு இருந்தோம். போடையில் பார்த்தீங்கன்னா பை பொத்து போச்சு, கீழே சிந்திருச்சு. அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் ரோஜா விரிஞ்சிருச்சு. அதை பொறிச்சு தலையில் வச்சுட்டு நம்ம தென்னம்புள்ள பார்த்தீங்கன்னா முளைக்கு போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 5 கன்று மட்டும் முளைச்சிருந்துச்சு. பக்கத்துலேயே புதினா இருந்துச்சு. சரி சட்னிக்கு பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சிட்டு இருந்தேன். பீக்கங்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூத்து பிஞ்சு விட்டுருந்துச்சு. எப்படியும் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுது, ஒன்று ஒன்று முத்தி போயிடுது. கருவேப்பிலை இதில் கொடி கொடி கிடந்தது. கருவேப்பிலஞ்செடி மேலே அப்படியே கிடந்தது. பக்கத்துலேயே மல்நெல்லிக்காய் மரம் இருந்துச்சு. மல்நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ தான் குட்டி குட்டியாக இருக்குது. அப்படியே தேங்காயெல்லாம் பொறுக்கி போட்டு மக்காச்சோளக்காட்டையும் பார்த்துட்டு வந்தாச்சு. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பட்டாணி சாப்பாடு தான் வச்சேன். புதினா